வணக்கம் திலகா, என்ன பண்ணுறீங்க? இந்த ஜிடிபி யூடியூப் சேனல் பூரிங்களா? பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு பூரிங்க. அந்த பூரி கொஞ்சம் நகர்த்திக்கிங்க. இல்லைங்க, நான் க்ளோஸ் அப்பில் எடுப்பேங்க. கை பற்று போகுதுங்க. பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு பூரி. பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு பூரிங்க. நண்பர்களே, தரமான சம்பவம். இன்னைக்கு வந்து பூரிங்க. பார்த்ததே இல்லை, நான் பூரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க. ஏங்க ஏங்க எல்லார் வீட்லையும் பண்ணுவாங்க பூரிங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்த்து ஏதோ குழம்பு பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. எங்கேங்க வெஜிடபிள் குருமா? வெஜிடபிள் குருமா யூடியூப்பில் பார்த்து எங்கள் பொண்ணு கூட சொல்லிச்சுங்க. பாரு, வெஜிடபிள் குருமா. இது பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ். இல்லை, காட்டுங்க, நல்லா காட்டுங்க. பட்டாணி அப்படி தள்ளுங்க, வெளிச்சு விடுங்க. கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, சரி, ஆமாம், முதியவர்கள். அதான் என்னமோ கொரலா என்னமோ கரிஷ்மான்னு சொல்கிறது. பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை. ஆமாம், அதில் பார்த்தேன். அப்புறம் ட்ரோன் கேமராலாம் பசங்களும் ஓடுவாங்க, அதையும் பார்த்தேன். கொரலால் அப்புறம் எல்லாம் தருமடி உழுகு. 3:30 மணிக்கு மாவு பிணைஞ்சு 3:30 மணிக்கு போட்டாச்சுங்க. 3:30 மணிக்கு பிணைஞ்சு வச்சு இப்போ தான் போடுறாங்க. பாருங்க, நான் இப்போ தான் கடையிலேருந்து வந்தேன். நான் 4 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு போயிட்டேன். கொரக்கொரான்னு சொல்கிறது. ஆமாம், அந்த கொரோனாவில் நண்பர்களே, அந்த கொரோனா டைமில் வந்து ட்ரோன் கேமராவில் அது என்னமோ ஊரில் ஓடினாங்களா, அதையும் பார்த்தீங்களா? ஒன்று. அப்புறம் என்ன கொரோனா குருமா குருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வாயில் அந்த வயசானவனுக்கு முதியவருக்கு வந்து சொல்ல தெரியாது. நம்ம பொண்ணுக்கு எழுதி சொல்ல குருமா. அப்புறம் கரகரான்னு சொல்கிறது. வேப்பந்தள்ளி தலையில் வச்சுட்டு இது பண்ணுறது. கொரோனாவில் சீதாளி சின்ன பிள்ளை பட்டோம். இந்த கொரோனாவில் தாங்க நாங்கள் செப்பல் கடையை வச்சது. செப்பல் கடை கொரோனாவில் தான் வச்சோம். இல்லைன்னு நாங்கள் செப்பல் கடை வச்சுருக்க மாட்டோம். இப்போ சேரி கடைக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு தரமான சம்பவம். அந்த விழா போடுறோம். அந்த விழாக்கு போடுறவங்களுக்கு தரமான சம்பவம் இருக்குது. சூப்பர் சேலை எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. செட்டு சேலை வந்து வரும். பாருங்க, தீபாவளிக்கு இன்னைக்கு நவராத்திரி கொழு ஆரம்பம். நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கொழு வச்ச அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி குருமா, அப்புறம் பூரிங்க. இன்னைக்கு வந்து நவராத்திரி கொழு வந்து நாங்கள் கவுச்சு எதுவும் பண்ணல. இந்த மாதிரி சாப்பிடலாம்ல, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்போ ஒவ்வொருத்தர் மீன் வறுத்து சாப்பிட்ருப்பான். என்ன வீட்டில் நாங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறோம். என்ன வீட்டில் வந்து மீன் வறுத்து சாப்பிட்டு ஒவ்வொருத்தர் அது நாங்கள் என்னன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதில் ஒரு இது பண்ணுவாங்க, போய் சாப்பிடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து சாப்பிட்றீங்களா? சூடா இருக்கு. சாப்பிட்றேன். நீங்க பூரி குருமா சாப்பிடலாம்ல. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து குருமா சாப்பிடுறதுக்கு என்னங்க நீங்க? இல்ல, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல வந்து பெரிய யூடியூப்ல வந்து மீன் வறுவல். இன்னைக்கு நவராத்திரி கொழு வச்சிருக்கிறாங்க. மீன் வறுவல் எல்லாம் சாப்பிட்டே இருப்பாங்களா? இல்ல, அவங்களாம் சாப்பிட. சில பேர் வந்து கறியை தான் சாப்பிட்றாங்க. கறி மை சேனல். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, வெல்கம் டு மை சேனல். அவர் குரல் தான் பிடிக்கும். அவர் வெளுத்துருக்கிறாரு, நம்மளை போட சொல்கிறாரு. அவர் சூப்பர் நண்பர் தான் அவர். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, அவர் வந்து குரல் தாங்க நம்மளுக்கு. அவருக்கு தரமான சம்பவங்க. அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் வணக்குங்க. அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு. நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்தாரு, எனக்கு கமெண்டில் கொடுத்தாரு. அவர் நம்ம சேனல் பார்க்குறாரு, ஜிடிபி யூடியூப் சேனல் பார்க்குறாரு. நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன் சூப்பர் அருமை நண்பரே கொடுத்துருக்குறாரு. அவர் தாங்க, அவர் தில்லுங்க அவருக்கு. இப்போ வந்து கேரளா சமீபத்தில் போயிட்டு வந்தார். அப்புறம் கேரளா போயிட்டு வந்தார். இன்றைக்கி கூட ஒரு லைவ் ஒன்று போட்டிருக்கிறாரு. சூப்பர். அவர் வந்து சூப்பர் நண்பர். அவர் போய் கூடியில் போய் அவர் சந்திக்கலாம். நண்பரே, பாருங்கள், எங்கள் வீட்டில் பூரிங்க. இன்றைக்கி இது பட்டாணி குருமா. பாருங்கள், பூரி இது பண்ணிட்டுருக்குறேங்க. மற்ற வந்து அதாவது வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். ஓரளவுக்கு வந்து குழந்தை குட்டி படிக்கிறாங்க,
சரஸ்வதி, அதாவது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. முடிஞ்சளவுக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கணும். சும்மா எப்படி வேணால் வந்து இருக்கக்கூடாது. ஏன் இப்படி வேணால் இருக்கக்கூடாதுல்ல. நான் கும்பிட்றது இதுதானும் கல்வி தாய். அந்த மாதிரி சில பேர்த்துக்கு ஒத்து வருது, சில பேர்த்துக்கு ஒத்து வராது. சரி கொஞ்ச நேரம் போட்டா சரி நீங்கள் வாங்க சாப்பிட்றீங்களாமா. ஜிடிபி யூடியூப் சேனல். இரவு வணக்கம். இரவு வணக்கம். இப்போ நாங்கள் வந்து வெளியே அங்கேயும் எங்கேயுமே போகல. இது நேற்று வந்து முன்னோர்கள் தர்ப்பணம் சாமி கும்பிட்டோம். நேற்று வந்து மாகாளி அமாவாசைக்கு வந்து கும்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து பாருங்க மாந்தலையில் கட்டி பெரியவங்க வந்து எங்கள் அண்ணா வீட்டில் தான் போய் கும்பிட்டோம். மாந்தலையில் கட்டி அன்றைக்கி அப்போ நாங்கள் வந்து வீட்டில் வந்து பெரியவங்க இது எங்கள் அண்ணா வீட்டில் தான் கும்பிட்டோம். அப்புறம் சரி இது கும்பிடலாம் வீட்டிலலாம் வந்து மாந்தலையில் கட்டி சாமி பூஜை அறையில் வந்து இது பண்ணோம். அப்புறம் ஒரு நாங்கள் இங்கே வந்து சரி முன்னோர்கள் தானே, கடவுள் கிடையாதுல்ல, அதனால் முன்னோர்களுக்கு வந்து அங்கே போய் தான் கும்பிட்டோம். சரி இருந்தாலும் கற்பூரம் கூட இங்கே பற்ற வைக்கல. நான் இங்கே போய் சாமி கும்பிட்டு நைட்டு ஃபுல்லாக 10 மணிக்கு தான் வந்தோம். இன்றைக்கி வந்து பிறந்தமைன்னா பாட்டமை, அமாவாசை பாட்டமைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படியே கார்டனா அப்படியா? அது கண்டென்ட்டாக காட்டலாம். சரியா? இது ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்கள். இப்போ தான் நான் கடையிலேருந்து வந்தேன். பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு வியாபாரம் இருந்துச்சு. இன்றைக்கி அமாவாசை பாட்டமை தான் ஓரளவுக்கு ஒரு 700-800 வியாபாரம் ஆச்சு. பரவாயில்ல, செப்பல் கடை தான். இன்றைக்கி மோசம்னு சொல்ல முடியாது, நல்ல வியாபாரமாக ஆச்சு ஓரளவுக்கு. அதாவது வானம் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. பெரிய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பானம் நல்லா பானம் ஏன்னா வானமாக சொல்லுவாங்க. வானம் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஜிடிபி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த பேடு கமெண்ட் போடுற நம்பர் நேற்று போடுறேன்னு சொன்னேன். நேற்று ஒரு 12 மணிக்கு போடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டோம். எங்கள் பாட்டிக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து சொந்தக்காரி வீட்டுக்கு போய் அங்கே எடுத்து போடல, அந்த வீடியோவில் எடுத்து போடல. சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுத்து போடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் பாட்டிக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து சில பேர் வீடியோ வர தயங்குறாங்க சொந்தக்காரர்களை. சரி அது வந்து அவங்க விருப்பம்தான். அதனால் வந்து எடுத்து போடல. ஹாய் திலகா, ஜிடிபி யூடியூப் சேனல். இரவு வணக்கம். சாப்பிட்றோம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல தருணத்தில். நாளைக்கு சந்திக்கலாம்.